இந்தியாவோட மிகப்பெரிய செல்போன் சேவை நிறுவனத்தில் ஒன்றான ஏர்செல் கடந்த சில நாட்களாக தடுமாறிக்கிட்டு இருக்கதா நிறைய செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? மக்கள் மத்தியில் இது குறித்த அச்சம் எல்லாம் இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. இது குறித்தெல்லாம் நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு ஏர்செல் நிறுவனத்தினுடைய தென்னிந்திய சிஇஓ சங்கர் நாராயணன் அவர்கள் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஏர்செல் நம்பி இருக்கலாமா? நம்பி இருக்கலாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 1.5 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. 22-23 வருஷமாக நம்ம தொடர்ந்து சேவை கொடுத்துட்டு இருக்கோம். பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. முதல்ல ரொம்ப நாளாக லாயல் கஸ்டமர் நம்மகிட்ட ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. அவங்க நம்பி நம்மோட இருக்கலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப நாளாக, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு செல்லமான நெட்வொர்க்காகவே ஏர்செல் வந்து ரொம்ப நாளாகவே இருந்த விஷயம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு செல்லமான நெட்வொர்க் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து ஏர்செல் சிக்னல் கிடைக்கல, அங்கே வந்து போர்ட்டபிலிட்டி ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. உண்மையிலே ஏர்செல் எதுவும் பிரச்சனை இருக்குதா? பாருங்கள், இப்போ வந்து ஏர்செல்லுக்கு ஒரு சின்ன பின்னடைவு இருக்குது. இப்போ கடந்த 3 நாட்களாக எங்களோட சேவை வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. எதனாலன்னு கேட்டால், மற்ற எல்லா நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மாதிரியே நம்ம நிறுவனமும் ஏர்செல் நிறுவனமும் டவருங்களெல்லாம் வந்து லீஸில் எடுத்து தான் நாங்கள் நடத்துகிறோம். அந்த டவர் மேலே செட் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் ஏர்செலோடது. ஆனால் அந்த டவர்லாம் நாங்கள் லீஸில் எடுத்து நடத்துகிறோம். 20 வருஷம் லீஸில் எடுத்துருக்கிறோம். அந்த லீஸில் எங்களுக்கு டவருங்களுக்கு கொடுத்த கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் உள்ள நிதி நெருக்கடியும் சட்ட சிக்கல்களும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டவர் கம்பெனிக்காரங்க எங்களோட சேவையை முடக்கியிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் ஏர்செல் கம்பெனிக்காரங்க பேமெண்ட்டு கொடுக்கல, அதனால் முடைக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது தனியாக சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகுறோம். ஆனால் ஏர்செல் நிறுவனத்துக்கும் எங்களோட டவர் லீஸ் கம்பெனிக்கும் உள்ள இந்த சட்ட சிக்கல், நிதி நெருக்கடி இவ்வளோ பேர் கஸ்டமரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். ஆனால் அதில் நாங்கள் சட்டப்பூர்வமாக அணுகினாலும் அந்த சட்டப்பூர்வமாக முடிவுக்கு காத்திருக்காமல் சமரச பேச்சுவார்த்தைகளை ரொம்ப உச்சகட்டமாக நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இன்றைக்கி எனக்கு கிடைத்த தகவல்களின்படி அந்த சமரச பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க எங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்து. எல்லாருக்கும் நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, அடுத்த 2-3 4 நாளுக்குள்ளேயாவது நம்ம அந்த சட்ட சிக்கல்லாம் ஒரு சுமூகமாக பேசி தீர்த்து நம்ம சேவையை திருப்பி தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் உள்ள ஒரு நெட்வொர்க் வந்து ஏர்செல். அதுவும் இல்லாமல் எங்கேருந்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஏர்செல் இருக்கும் அப்படின்றது உங்களுடைய அந்த பிஸ்னஸ்லேருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட இவ்வளோ பெரிய பேனிக் இருக்குது, ஆனால் ஏர்செல் வந்து இது சம்மந்தமாக கஸ்டமர்ஸ் எதுவுமே சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருந்தால் தான் அது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி ரைட் ஆகும். எங்களுக்கே நேற்றுக்கு எனக்கே தமிழ்நாட்டோட பிஸ்னஸோட தலைவர் எனக்கே வந்து நேற்றுக்கு மார்னிங் 9 மணிக்கு தான் ஒரு அதிரடி இடி மாதிரி விழுந்தது, பேரடி மாதிரி விழுந்தது. இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டு. இதுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் நாங்கள் அஃபெக்ட் ஆகிட்டோம். அதனால தான் எங்களால் கஸ்டமருக்கு முன்னறிவிப்பு செய்ய முடியல. ஒரு சின்ன லெவலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது நிதி நெருக்கடியினால். ஆனால் இவ்வளோ பெரிய சரிவு வரும், இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரும்ன்றதை நாங்கள் முன்கூடியே எதிர்பார்க்கல. ஏர்செல்லை பொறுத்த வரைக்கும் 2017 ஜூலை வரைக்குமே ஏறக்குறை 120 கோடி ஒரு குவார்ட்டருக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்றது சமீப கால அறிக்கைகளை தெரியுது. ஆனால் இப்போ இந்த சில நிறுவனங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு குவார்ட்டருக்கு 5 கோடி அளவுக்கு அதனுடைய வருமானம் குறைஞ்சு போச்சு. அதனால வந்து மேக்சிஸ்ல இருந்து ஏர்செல்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் இந்த நெருக்கடிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது ஓரளவுக்கு உண்மை. ரொம்ப அதீதமான போட்டினால் இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் நிதி நிலைமை மோசமாகிட்டு வந்தது. ரெவென்யூஸில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் எங்களோட நிதி நிலைமை, எங்கள் வங்கிக்கு நாங்கள் கடன் வாங்கி கட்டுற அந்த நிதி நிலைமை ஏற்பட்ட நெருக்கடிகளினால் வந்தது ஒழிய இன்வெஸ்ட் பண்ணாதனால இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் மேக்சிஸ் கம்பெனி வந்து 50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 50,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ ஏங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க? யாரை கேட்டுங்க 50,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க? இந்த நாட்டிலேருந்து ₹1 கூட வெளியே எடுத்துகிட்டு போகலையே, ₹1 கூட சம்பாதிக்கலையே. அப்படி இருக்க சொல்ல எங்கள் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாததுனால இந்த சரிவுன்னு சொல்கிறது ரொம்ப 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 தப்பு. இவ்வளோ நெருக்கடியிலையும் நாங்கள் வந்து இவ்வளோ நல்ல சர்வீஸ் தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோன்றது தான் உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க நல்ல சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய பேர் என் கூட இருக்கவங்க அல்லது நான் வெளியில் பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2-3 நாளாக ஏர்செல்லில் வந்து சிக்னலே கிடைக்க மாட்டுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து போர்ட்டபிலிட்டிக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் ஏர்செல்லில் இருந்து ரிப்ளை இல்லை,
கஸ்டமர் கேர் சென்டரில் கூட போய் கேட்டோம், ஆனால் அங்கேயும் இருந்து பதில் இல்லை அப்படின்றாங்க. அப்போது கஸ்டமர் தான் உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுக்கானவர்கள், ஆனால் அவர்களுக்கே ஒரு சரியான தகவல் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்கிற விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? பாருங்கள், எவ்வளோதான் தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒரு அட்வான்ஸ் நிலைமையில் இருந்தாலும் 1.5 கோடி மக்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சவால். கஸ்டமருக்கு புதுசாக தகவல் சொல்லலைன்றது இந்த குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கலை, மறுக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்குமே கிட்டத்தட்ட 12-13 நிறுவனங்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள் வந்து சேர்த்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் நான் பொறுமையாக நின்று பதில் சொல்லிட்டுருக்கேன். இப்போவும் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக தான் நாங்கள் அவங்க 1.5 கோடி மக்களை ரீச் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்த போர்ட் அவுட் பிரச்சனை ஏன் அப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எங்கள் 1.5 கோடி கஸ்டமரில் மாதத்துக்கு 1 லட்சம் கஸ்டமர், 1.25 லட்சம் கஸ்டமர் தான் போர்ட் அவுட் ரிக்வஸ்ட்டு கொடுப்பாங்க. எங்களோட போர்ட் அவுட் ரிக்வஸ்ட் அந்த கோடு ஜென்ரேட் பண்ணுற சர்வர் சிஸ்டம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டிக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த சுச்சுவேஷனில் இப்போது திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த டவர் முடக்கம் நடந்ததுனால நிறைய பேனிக் செட் ஆகி ஏர்செல் ஐயோ குடுகுடு போட்டியாளர்கள்லாம் வந்து வதந்திகளை ரொம்ப பரப்பினதுனால மக்கள் பீதி அடைந்து பயந்து போய் ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கானவங்க போர்ட் அவுட் ரிக்வஸ்ட் கொடுத்ததுனால எங்கள் போர்ட் அவுட் சர்வரே கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் அவங்க கிடைச்ச போர்ட் அவுட் கோடு வந்து டயத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கலையே வழிய அவங்கள வந்து அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக பிடிச்சி வைக்கிற எண்ணம் எங்களுக்கு ஏர்செல் யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி கூட நாங்கள் என்ன பண்ணினோம்னா, நேற்று சாயங்காலம் 12 மணி வரைக்கும் போர்ட் அவுட் ரிக்வஸ்ட் பண்ண எல்லா கஸ்டமருங்களோட யூபிசி கோடையும் எடுத்து மேனுவலாக ராத்திரிக்கு 12 மணிக்கு மேலே டம்ப் எடுத்து இன்றைக்கி இந்த அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் 300 பேர் உட்கார ஆஃபீஸில் ஒருத்தருமே ஏன் இல்லை நீங்கள் கேட்கணும். பாருங்கள், ஏன் இல்லை? இந்த 300 பேர்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்து சென்னை நகரம் ஃபுல்லாக அவங்கள அனுப்பி எங்கள் கடைகளில் அவங்க அடிஷ்னல் மேன் பவரை போட்டு அந்த யூபிசி கோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையில் தான் அவங்களாம் பிஸியாக இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு சாலை இருக்குது, ரோடு இருக்குது, அந்த ரோடில் ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலும் அந்த ரோடும் ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் டிராஃபிக்கு தானே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட 10 மடங்கோ இல்லை 20 மடங்கோ டிராஃபிக் வந்ததுன்னா அந்த சாலை தாங்குமா? அதே மாதிரி தானேங்க கம்ப்யூட்டர் சிஸ்டங்களும். அதனால் நம்ம வந்து ஒரே நாளைக்கு 5 லட்சம் போர்ட் அவுட் ரிக்வஸ்ட் வரும்னு நினச்சி நம்ம டிசைன் பண்ணலை. அதனால் இந்த குற்றச்சாட்டு நீங்கள் வந்து வைக்கிறது சரியில்லை. இந்த நிலைமையிலையும் நாங்கள் வந்து டிஃபென்சிவாக இல்லை, நாங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக கஸ்டமர்களுக்கு எங்கள் நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருக்க கஸ்டமருக்கு போர்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏர்டெல் நிறுவனத்தோட நாங்கள் டைப் வச்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர் ஏர்செல் கஸ்டமர் ஏர்டெல் நெட்வொர்க்கில் லேட்ச் ஆன் பண்ணி எஸ்எம்எஸ் கொடுக்கலான்னு நாங்கள் நேற்றுக்கே அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் போர்ட் அவுட் பண்ண முடியாமல் நெட்வொர்க்கில் சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏர்டெல் நிறுவனம் மூலமாக போர்ட் அவுட் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எங்கள் சர்வரில் இருக்க டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக, கியூவை குறைக்கிறதுக்காக ராவு பகலாக அந்த சிஸ்டத்தில் டம்ப் எடுத்து மேனுவலாக யூபிசி கோடை ஜென்ரேட் பண்ணி 300 பேரை வச்சு சிட்டி ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 பாயிண்ட்டே நாங்கள் வந்து எங்கள் வாடிக்கையாளர்களை நேர்மையாக சந்தித்தோன்றதுக்கு ஒரு அத்தாட்சி. இன்னோட சொல்கிறேங்களுங்க, இவ்வளோ கூட நான் இன்றைக்கி இந்த 5 கடைங்களுக்கு போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு கடையிலையும் எங்கள் கஸ்டமர் சொல்கிறது ஒன்று தான், எங்களுக்கு போர்ட் அவுட் கோட்லாம் வேண்டாம் சார், நெட்வொர்க் தான் வேணுன்றாங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இது போர்ட் அவுட் கோடு வேணுங்கிறவங்களுக்கு வாங்கி தரோம். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு வந்து எங்கள் டவருங்களை, முடங்கின டவருங்களை திரும்ப ஆரம்பிக்கிறது தான் அதுக்கு சொல்யூஷன். அந்த உச்சகட்ட முயற்சியில் பேச்சுவார்த்தையில், சமரச பேச்சுவார்த்தையில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இந்த ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு ஏன் இந்த இன்டர்வியூ நான் கொடுக்குறேன்னா, என்னால் 1.5 கோடி மக்களுக்கு போய் சொல்ல முடியாது. உங்களை மாதிரி ஒரு பெரிய சேனல் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிற விரும்ப நியூஸ் தான். உங்கள் ஏர்செல், நீங்கள் நம்பிக்கை வச்ச ஏர்செல் அதே ஏர்செல் தான். இது நடக்கும், ஏர்செலோடு இருக்கலாம். சார், ஒரு கஸ்டமராக வந்து எனக்கு சில கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து ஏர்செல் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு சில நாட்களாக எனக்கு சிக்னல் இல்லை. இப்போ எனக்கு எப்போ சிக்னல் வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உச்சக்கட்ட நடவடிக்கையாக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கோம். இந்த எந்தமே 2 சட்ட சிக்கலில் 2 பேச்சுவார்த்தையில் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது 50-50 தான். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை நிறையவே இருக்குது. இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு செய்திகள் வருகிறது எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து. அந்த பேசிஸில் இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக வந்துருச்சுன்னா 2-3-4 நாளைக்குள்ளே சர்வீஸை வந்து கொண்டுடலாம்ங்கிறது என்னோடய நம்பிக்கை. ராவா பகலாக உழைச்சி அதே மாதிரி சர்வீஸை கொண்டுறது தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது இந்த சமரச பேச்சுவார்த்தை வெற்றி அடையணும்.
அந்த வெற்றி அடையுன்ற ஒரு முழு முயற்சியோடு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இதை தான் எங்கள் வாடிக்கையாளருக்கு உங்கள் சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு போர்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அது கடந்த 2 அல்லது 3 நாட்களில் எனக்கு திரும்பி எந்த விதமான மெசேஜோ எதுவுமே வரல. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேனிக் வந்து எல்லா கஸ்டமர்கிட்டையும் கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் உங்களிருந்து மாற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போர்ட் ரெக்வஸ்ட் அனுப்பின கஸ்டமருக்கு போர்ட் ரெக்வஸ்ட் சம்மந்தமாக ஒரு மெசேஜ் போய் சேருமா? அது எப்போ போய் சேரும்? இல்லை அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுற கஸ்டமருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பாருங்கள், நார்மலாக வந்து 2 விதமான சொல்லலாம். போர்ட் அவுட்டுன்றது நார்மலாக எப்படி நடக்கணும், இப்போ எப்படி நடக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.25 லட்சம் போர்ட் அவுட் நடக்கும்போது நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் ரிக்வஸ்ட் வந்துருச்சு, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போர்ட் அவுட் கோடு வரும்னு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போர்ட் அவுட் கோடு வந்துடும். இதுதான் நார்மலான ப்ராசஸ். அதே மாதிரி இந்த நார்மலாக போர்ட் அவுட் கோடு வந்தப்போ அவங்க வந்து அதை எடுத்து போய் அவங்க எந்த நெட்வொர்க்கில் கொடுக்குறாங்களோ கொடுத்து தன்னோட சேவையை இன்னொரு நிறுவனத்துக்கு 4 நாளில் மாற்றிக்கலாம். இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் போர்ட் அவுட் நடக்கிற இடத்துல ஒரே நாளைக்கு 5 லட்சம் போர்ட் அவுட் நடக்கிறதுனால க்யூ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதனால் இந்த எஸ்எம்எஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள், அதில் ஃபுல்லாக க்யூ ஆயிடுச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு பதில் வரலையே ஒழிய வேறு எந்த சிக்கலும் கிடையாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எங்கள் சார் இருக்கார் பாருங்கள், அவங்க வந்து எல்லா போர்ட் அவுட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ண கஸ்டமரோட ரிக்வெஸ்ட்டு அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ண கோடை மேனுவலாக டம்ப் எடுத்து வச்சு இந்த 300 எங்கள் எம்ப்ளாயிஸ் மூலமாக சென்னை சிட்டியும் தமிழ்நாடு ஸ்டேட்டு ஃபுல்லாகவும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே வந்து போர்ட் அவுட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கே எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கே ஏர்டெல் நிறுவனத்தை டைப் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்து யாருக்காவது போர்ட் அவுட்டுக்கு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் ஒன்று வேணால் பண்ணலாம். இன்னும் அந்த போர்ட் அவுட் சிஸ்டத்தை இன்னும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு, அதை நிறுத்தி தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறுத்தினா இன்னும் க்யூ ஜாஸ்தியாகும். அதனால் எங்களுக்கு இந்த போர்ட் அவுட்டுன்றது அவங்க கஸ்டமர் இஷ்டப்படி நாங்கள் போர்ட் அவுட் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது வழக்கத்தோட 10 மடங்கு தூரிதமாக நடக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த லோடுக்கு அந்த தீர்வு யானை பசிக்கு தோலப்பறின்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன தீர்வு? நம்ம செல் சைட் சேவை முடக்கம் வந்து டவர் அப் ஆகிடுச்சுன்னா இந்த போர்ட் அவுட்ன்ற ஒரு விஷயமே தேவைப்படாமல் போயிடும். இப்போ செல்ஃபோன் டவரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டாலும் கூட மற்ற நிறுவனங்கள் கூட டைப் வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த போர்ட் சம்மந்தமாகவோ அல்ல மற்ற மெசேஜஸ் கிடைக்கிறதுக்காகவோ அப்படின்றப்போ எல்லாருக்கும் சிக்னல் சென்று சேருவதற்கான உடனடி நடவடிக்கைகள் எதாவது எடுத்துருக்கலாமே? அதான் சொல்கிறேன், உடனடி எடுத்து தான் 10,000 டவர் போட்டு கிராம பட்டி தொட்டியாக நாங்கள் சிக்னல் வச்சுருக்கோம். அதை 2 நிறுவனங்களுக்கு உள்ள சட்ட பிரச்சனையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அதனால தானே சிக்னல் போய் சேர மாட்டேங்குது. ஸோ அந்த பிரச்சனை தீர்க்கிறது தானே புத்திசாலித்தனம். அந்த ஒரு பிரச்சனை தீர்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஆனால் அது வரைக்கும் கஸ்டமர் வந்து நிற்க மாட்டாங்க. சட்டப்பிரகாரம் அணுகியிருக்கும். அந்த சட்டப்பிரகாரம் அணுகி அந்த சட்ட தீர்வுக்கு வெயிட் பண்ணாமல் சமரச பேச்சுவார்த்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு தவிர இன்னொரு ஆல்டர்னேட் பிளான் பின்னு சொல்லுவாங்களே, அதுக்காக நாங்கள் இன்னொரு நெட்வொர்க்குகளோட டைப் பண்ணுறதுக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ 3 கட்ட நடவடிக்கைகள் நடக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இது நிர்வாக கோளாறுன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. ராவு பகலாக உங்கள் ஏர்செல் நிர்வாகம் ஏர்செல் கஸ்டமர்களை நல்லபடியாக சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை இந்த ஒரு பேட்டி மூலமாக அவங்க மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க், இவ்வளவு மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், ஆனால் அதில் வந்து இது போன்ற ஒரு ஏறக்குறைய 1.5 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து திடீர்னு தான் தெரிஞ்சது எங்களால் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ இவ்வளோ வந்ததுனால சடனாக இந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்கு வந்து போக முடிஞ்சிச்சு, இல்லைனா முன்னாடியே வந்து சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு இருக்கப்போ இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது இல்லையா, இல்லை வந்து கஸ்டமர்ஸ் தானே அப்படின்ற ஒரு விஷயமா? இல்லைங்க, அதாவது ஒரு மிஷின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அதாவது 2 நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு சட்ட சிக்கல் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எல்லாரும் 8,000 டவரை நாளைக்கு மார்னிங் வந்து 9 மணிக்கு மூட போகிறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? அப்படி எதிர்பார்க்கறது அது நார்மலான 24 வருஷமாக நாங்களும் தொழில் நடத்திட்டு இருக்கோம். அந்த இத்தனை நானும் நிறைய நிறுவனங்களை வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோயர்சிவ் மூவ், இந்த மாதிரி ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அந்த செல்ஃபோன் டவர் சார்ந்தவர்கள் உங்களுக்கு இதை பற்றி எந்த விஷயமான இன்டிமேஷனுமே கொடுக்கலையா? அவங்க நிலைப்பாட்டே வச்சுட்ருக்காங்க. நம்ம நிலைப்பாட்டை நம்ம வச்சுட்ருக்கோம். நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படி செய்யாதீங்கன்னு. ஆனால் அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன தடுக்க முடியாதுல்ல. கரெக்டுங்களா?
நீங்கள் ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கீங்க, எங்கள் கம்பெனி ஒரு நிலைப்பாடு வச்சுருக்குது, நீங்கள் உங்கள் நிலைப்பாடிலே நிற்கிறீங்க, நாங்கள் எங்கள் நிலைப்பாடிலே நிற்கிறோம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க நாளைக்கு மார்னிங் வந்து முடக்கு 7,000 8,000 முடக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி வேலை செய்ய முடியுமா? அப்படி சொன்னால் அன்னெசரியாக பேனிக் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆகாதா? அது நம்மளுக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு இல்லையா? ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து இந்தியா பழைய 20 வருஷம் முன்னாடி இருந்த இந்தியா இல்லை. அன்றைக்கி 100 பேருக்கு 2 செல்ஃபோன் தான், 2 பேருக்கு தான் ஃபோனே இருந்துச்சு, செல்ஃபோனே இல்லை அப்போது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மாதிரி ஊரில் ஒவ்வொரு இருக்கிற மக்கள் 8 கோடி, ஆனால் செல்ஃபோனோட கணக்கு வந்து 10 கோடிக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்க சொல்ல 10 காசுக்கு கால் கிடைக்கும்போது செல்ஃபோன் பரவலாக பரவி இருக்க இடத்துல ஒத்துக்கிறேன், சில கஸ்டமர் வந்து ஒரு ஃபோனு எங்கள் ஏர்செல் சேவை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்கன்றதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு செல்ஃபோன் வேலை செய்யாட்டி உலகமே இருந்துன்ற ஒரு கூட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நெட் பேங்கிங்க்கு வந்து ஏர்செல் தான் கொடுத்துருந்தேன், நான் என்னோட பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களும் ஏர்செல் தான் கொடுத்துருந்தேன், ஆனால் ஏர்செல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ என் பிஸ்னஸ் தடைபட்டுருச்சு, என்னால் நெட் பேங்கிங் வந்து ப்ராசஸ் பண்ண முடியலை, இதெல்லாம் வந்து நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கஸ்டமர்ஸ்ட்டு இருக்குது. நியாயமான கேள்வி. சில சமயத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஒத்துக்கிறேன். அதனால தான் நாங்கள் வந்து உடனடியாக ஏர்டெல் நிறுவனத்தோடு நாங்கள் டைப் பண்ணிக்கிட்டு அந்த இன்கமிங் எஸ்எம்எஸ் மட்டுமாவது உடனே ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். இப்போ கூட பாருங்கள், யாருக்கு வந்து நெட்வொர்க் ஏர்செல் நெட்வொர்க் எந்த ஊரில் இல்லையோ அவங்க ஏர்டெல் நெட்வொர்க்கில் போய் மேனுவலாக ஏர்டெல்லில் லேட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்கமிங் மெசேஜ், ஓடிபி, ஓலா ஓடிபி, பேங்க் ஓடிபி, கிரெடிட் கார்டு ஓடிபி எல்லாம் வருது. அந்த வசதி பண்ணி கொடுத்து இந்த நீங்கள் சொல்கிற அதே ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சு தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கேயோ எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேயே பண்ணி கொடுத்து சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. நாங்களே எங்கள் கஸ்டமர் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட்டை கேட்டுட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டை எதிர்பார்த்து நாங்களே லோக்கலாக எடுத்து முடிவு பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டெப்ஸ் தான் இது. இதுவே எங்களோட ஒரு ஆக்ஷன் எடுத்ததுக்கான ப்ரூஃப் இது. அது போன்ற நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இன்றைக்கி இந்து பேப்பரில் கூட கவரேஜ் பெருசாக வந்திருக்கு. லட்சக்கணக்கான கஸ்டமர் அதே மாதிரி நாங்கள் சொன்னபடி ஏர்டெல் நெட்வொர்க்கில் இணைந்து அந்த இன்கமிங் எஸ்எம்எஸோட வசதியை பெற்று வருகிறாங்கன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பிரச்சனை இருக்குது இல்லைங்கள, அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும் நாங்கள் எடுத்த ஸ்டெப்பு லட்சக்கணக்கான மக்களுக்கு நேற்று ராத்திரி 9 மணிக்கு இந்த முடிவு எடுத்தோம். உடனே அதை நாங்கள் லோக்கலாக சொல்யூஷன் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது இன்றைக்கி மார்னிங்குள்ளே லட்சக்கணக்கான பேர் சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தினால ஏர்செல்லுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? பாதிப்பு வந்து எல்லாருக்குமே தான். ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு, ஒரு நல்ல ஒரு டிபெண்டபிள் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நேம் நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருந்தோம். இப்போ இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்னால எங்களோட இந்த வெள்ளை சட்டையில் ஒரு கரை படிஞ்சிருச்சு. அந்த கரையை துடைக்க வேண்டியது தமிழ்நாடு தலைவர்ன்ற முறையில் என்னோட கடமை. என்னோடய டீம் எங்க கூட இருக்காங்க, அவங்களோட டீமை சேர்ந்து திரும்பி உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாகவும் நான் உறுதியளிக்கிறேன். இணைப்போம் அப்படின்ற ஒரு டேக்லைன் வந்து ஏர்டெல் இருந்துச்சு, கண்டிப்பாக இணைப்பீங்களா? இணைப்போம், இணைக்கின்றோம், இணைப்போம். இப்போ ஏர்செல்லை நம்பி இருந்தால் மீண்டும் இணைக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். ஏர்செல்லை எப்போவுமே நம்பலாம், இன்றைக்கும் நம்பலாம், நாளைக்கும் நம்பலாம், எப்போவும் நம்பலாம். ஏறக்குறைய 1.5 கோடி கஸ்டமர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக பெரிய அளவில் போய் அவங்கள சென்றடைய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து சிக்னல் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து முக்கிய தேவைகளுக்கு நான் ஏர்செல்லை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போன்ற விஷயங்கள் ஒரு கஸ்டமராக பார்க்கும் பொழுது இதெல்லாம் இன்னும் ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதையும் ஏர்செல் நிறுவனம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் செஞ்சுட்டு இருப்போம். ஓகே, அந்த உறுதி நான் உங்களுக்கு ஏர்செல் சார்பாக தமிழக தலைவர்ன்ற ஒரு முறையில் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏர்செல் நிறுவனத்தினுடைய இந்த பிரச்சனைகள் விரைவில் தீரும் என்றும் அதோடு வாடிக்கையாளருக்கு தேவையான சேவைகள் உடனடியாக வழங்கப்படும், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சங்கர் நாராயணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் சங்கர் நாராயணன் தெரிவிக்கிறார். கண்டிப்பாக அந்த முன்னேற்றங்கள் வாடிக்கையாளருக்கு சென்று சேரக்கூடிய வகையிலும் இருக்கும் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது.